சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அந்த செக்யூரிட்டி சொன்னத என்னமோ ஜட்ஜே சொன்ன தீர்ப்பு மாதிரி எவ்வளோ பில்டப். கடைசியில ஒண்ணுத்துக்கு உதவாம போயிடுச்சு. இதுக்குதாம்மா நான் அப்பவே சொன்னேன், இவங்க பேச்செல்லாம் நம்பி ஏமாறாதீங்கன்னு. அத்தை, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. நானும் அந்த செக்யூரிட்டியை விசாரிச்சா அர்ஜுனை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனா நான் எதிர்பார்க்காததெல்லாம் நடந்துருச்சு. ஆனா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அத்தை. நான் இத இப்படியே விட்டுற மாட்டேன். கண்டிப்பா அந்த கொலைய பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சு அர்ஜுனை காப்பாத்திடுவேன். என்ன நம்புங்க அத்தை. அந்த நம்பிக்கையில தான்மா இத்தனை நாளா இருந்தேன். ஆனா இப்ப என்னோட நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா என்னை விட்டு போய்கிட்டே இருக்கு. எல்லாரும் முயற்சி பண்றோம், முடியலன்னு நம்ம சூழ்நிலைய சொல்றோம். ஆனா அங்க என் புள்ள அவனோட கஷ்டத்தை சொல்லி அழுவறதுக்கு கூட அங்க ஆள் இல்ல. அந்த ஜெயில கிடந்து சித்திரவதைய அனுபவிச்சுட்டு இருக்கான். அவனை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு என் புள்ள அந்த நரகத்துல கஷ்டப்பட போறான்னு எனக்கு தெரியல. மலர், நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. அர்ஜுனுக்கு எதுவும் ஆகாது. கண்டிப்பா அவரை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு வழி கிடைச்சிரும், சரியா? நான் அர்ஜுனை நினைச்சப்போ கவலைப்படலக்கா. உன்னை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலக்கா. மலரு, என்னடா கட்டெரும்பு, என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? ஏன்டா அப்படி கேக்குற? பிரச்சனையா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையேடா. இல்ல, நீ ஏதோ நார்மலா இல்லாத மாதிரியே தெரியுது. ஒரு மாதிரி பதட்டமாவும் கவலையாவும் இருக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அர்ஜுன நினைச்சுதான். அது மட்டும் தான் காரணமா இருக்கும்னு எனக்கு தோணல மலரு. டேய், ஏன்டா இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போ. மலரு, இரு மலரு, உண்மைய சொல்லு. நீ ஏதோ சொல்லிருக்கேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதுக்கு என்ன காரணம் தான் என்னால புரிஞ்சுக்க முடியல. இல்லன்றல. இங்க பாரு மலரு, நான் சின்ன வயசுல இருந்து உன் கூடவே தான் இருக்கேன். நீ எப்ப சந்தோஷமா இருப்ப, எப்ப கோவப்படுவ, நீ உண்மையை சொல்றியா பொய் சொல்றியான்னு நீ சொல்ற பதில வச்சே என்னால புரிஞ்சுக்க முடியும். நீ இப்ப செண்பகவல்லி மேடத்துக்கிட்டையும் பார்வதி கிட்டையும் பேசுறத பார்த்தா நீ ஏதோ மறைக்கிற. முழு உண்மையை நீ சொல்லல மட்டும் தெரியுது. அது என்ன? ஏதாவது பிரச்சனையா? சொல்லு மலரு, என்னதான் நடந்தது? அப்படி பார்வதி கிட்டேயே மறைக்கிற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை? பிரச்சனை எனக்கு இல்லடா, பார்வதி அக்காவுக்கு. அந்த செக்யூரிட்டி அர்ஜுன் கொலை பண்ணலன்னு மட்டும் சொல்லலடா. அந்த கொலைய பண்ணது சந்தோஷ் மாமா தான் சொல்றாருடா.